கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை எரேமியா 13வது அதிகாரம் 23வது வசனம். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். Jeremiah 13:23. Can the Ethiopian change his skin or the leopard its spots? Then may you also do good who are accustomed to do evil என்று பார்க்கிறோம். யூதாவின் பழக்கப்பட்டு போன பாவங்கள் அடிமைத்தனத்திற்கு நேராக நடத்தக்கூடிய ஒன்றாக அமைந்துவிட்டது. அது மீட்கப்படக்கூடாததாக இருக்கிறது என்று இந்த வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அதாவது எத்தியோப்பியன் ஒரு கருப்பு இனத்தை சார்ந்த ஒருவனுடைய தோலை, அவருடைய நிறத்தை அவரால் மாற்றிக்கொள்ள முடியுமா? சிவிங்கி சிறுத்தை, அதில் இருக்கக்கூடிய புள்ளிகளை அதனால் மாற்றக்கூடுமோ? அப்படி மாற்றக்கூடுமானால் தீமை செய்தே பழகிப்போன நீங்களும் நன்மை செய்யக்கூடும் என்று அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை, எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். எத்தனை முறை எரேமியா எச்சரிப்பு செய்தாலும் அதை அலட்சியம் செய்து தொடர்ந்து கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை வழிபடுகிற பாவம் அவர்களை இப்படி சொல்ல செய்கிறதாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆறாமலே இருக்கிறார்கள். எத்தனை காலம் எச்சரிப்பின் குரலுக்கு செவி கொடுக்காமல் போவது என்பதை அவர்கள் உணர்ந்து பார்ப்பதற்கான ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை அமைகிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.